இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கீ ரைஸ். இந்த கீ ரைஸ் வந்து எவ்வளோ டேஸ்டியாக நல்லா சூப்பராக நம்ம வந்து கல்யாண வீட்டில் பண்ண மாதிரி எப்படி பிரமாதமாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கிச்சன் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீ ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 வெங்காயம் வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, 4 பச்சை மிளகாய், 3 பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, உப்பு தேவையான அளவு, முந்திரி, காஞ்ச திராட்சை, அப்புறம் எண்ணெய், நெய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுட்டேன், ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். கீ சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து நம்ம சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது பிரியாணிக்கு மாதிரி நல்ல கோல்டன் கலரில் வர வேண்டாம். சும்மா இது வதங்கி நல்ல ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வேகுனா போதும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும். அந்த அளவுக்கு கொஞ்சமாக சேஞ்ச் ஆகினா போதும். நாலு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கிறேன். புதினா, இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி இல்லைன்னா கீ ரைஸ் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு அளவு தண்ணி எடுத்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு வந்து அப்படி கிடைக்காது. பாஸ்மதி ரைஸ் அப்புறம் ஜீரக சம்பா எடுத்திங்கன்னா கீ ரைஸ்க்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும்.
அதுக்கப்புறமா நான் தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. இப்போ இது நல்ல இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனே நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த டைமில் நம்ம அரிசி நம்ம ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி வந்து இருக்கக்கூடாது, நல்ல தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்புலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம நெட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். சரியாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் எடுத்து கிளறி பார்த்துட்டு இருக்கலாம். அப்புறமா தம் போடலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். 50% குக் ஆனால் போதும், மீதி வந்து நம்ம தம் போட்டுடலாம். இப்போ தம் போட்டுட்டேன். தம் போட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம எடுத்து பார்த்துடலாம். தவா வச்ச உடனே நீங்கள் வந்து கொஞ்சமாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தம் போட்டுருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு தம் போட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. கீழே ஒட்டவே இல்லை. தண்ணி கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆயிரும். உங்களுக்கு கீழேயும் அடி பிடிக்காது, தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆயிடும். இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். கீ வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். ரொம்ப போட வேண்டாம், சாப்பிடும்போது ரொம்ப திகட்டிடும். இப்போ இதை ஆட் பண்ணிடுறேன். நல்லா இது கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்த உடனே கொஞ்சம் இறக்கிடலாம். இந்த திராட்சைலாம் கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி ஆன உடனே எடுத்துடலாம். இப்போ இது வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். நம்மளோட டேஸ்டியான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபர்ஹானா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.